கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, நன்மை உன்னை தொடரும். நிறைய பேர்ட்ட கேட்டிங்கன்னா, என் லைஃப் முழுவதும் பிரச்சனைகள் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, பாடுகள் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, வேதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இல்லை பிரியமானவர்களே, அதெல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. இப்போ நன்மை உங்களை தொடரும், கிருபை உங்களை தொடரும். சங்கீதம் 23 நல்லா நீங்கள் வாஸ்து பார்த்தா தாவீது சொல்லும் பொழுது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், மது கோலும் மது தடியும் என்னை தேற்றும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபாய் என்னை தொடரும். இதை அறிக்கை செய்யுங்க. இதுவரைக்கும் பாடுகள் பத்திரம் உங்களை தொடர்ந்துச்சுன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இனி நன்மை கிருபை உங்களை தொடர்ந்து வரும். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகள், தொடர்ந்து வீழ்ச்சிகள், தொடர்ந்து மனக்குழப்பங்கள், தொடர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகள். யோசித்து பாருங்க, இதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. தோல்விக்கு மேலே தோல்வி, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. ஆனால் அன்றுச்சரு இல்லை, நன்மை தொடரும். மரணகிரின் பள்ளத்தாக்கு, ஆனால் அதனுடைய முடிவு என்னன்னா, நன்மை தொடர்கிறது. ஒரு ஏழை சகோதரர் அவருடைய சாட்சியை கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் பிறந்ததிலிருந்து கஷ்டம்தான், சாப்பிட்றதுக்கே கஷ்டம்தான், நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் கிடைச்சாச்சுன்னா அது ரொம்ப ப்ரஷியஸ். என்னுடைய பேண்ட்டு, அவர் சொல்கிறாரு, மற்றவங்க போட்டு பெரிய பேண்ட்டாக இருக்கிறத என்கிட்ட தருவாங்க, அதை ஆல்டர் பண்ணி போடுவேன். பழைய பேண்ட்டு அதை தருவாங்க, அதை ஆல்டர் பண்ணி போடுவேன். அப்படின்னா என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் என்னை தொடர்ந்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் நன்மை என்னை தொடர்ந்தது. இப்போ நான் எதை செய்தாலும் ஆசீர்வாதம், எதை தொட்டாலும் நன்மை. இன்னைக்கு கர்த்தர் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நன்மை என்னை தொடரட்டும். பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் பிரச்சனைகளை தான் நான் பார்த்துட்ருக்கிறேன், பாடுகளை தான் பார்த்துட்ருக்கேன், கஷ்டத்தை தான் நான் பார்த்துட்ருக்கேன். நன்மையை காங்களே ஆண்டவரே, நன்மை தொடர்ந்தது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத நன்மையை இனி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேதாகமத்தில் நன்மையை பெற்ற ஒரு மனிதன் யோசேப்பு. சகோதரர்களை பார்த்து ஆதியாகமம் 50:20 சொல்கிறான், எனக்கு தீமை செய்தீங்க, தீமை என்னை தொடர்ந்தது, ஆனால் இப்போ அது டோட்டலாக கற்று மாத்துறாரு. அநேகரை ஜீவனை காக்கும்படி நன்மையாய் முடிய பண்ணினான். நன்மை தொடரும். செபிக்கலாமா? தகப்பனே, இதுவரை கஷ்டங்கள் பாடுகள் இவர்களை தொடர்ந்து வந்திருக்கலாம், இன்று முதல் நன்மை கிருபை இவர்களை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமென் ஆமென். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்.